ஹாய் எவ்ரியோன், நான் உங்கள் மதன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவீங்க. இது வரைக்கும் நம்ம 200க்கும் மேற்பட்ட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நிறைய பேர்கிட்ட அந்த பொருட்களை கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க. கஸ்டமர்கிட்ட ஒரு பொருள் போகும்போது அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னை மேலும் மேலும் சர்ச் பண்ண சொல்லி நிறைய இடங்களுக்கு அலைய சொல்லி அந்த களைப்பு கூட தெரியாமல் என்னை வச்சுக்கிறதுக்கு காரணமே எல்லாமே நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கு தான். இது எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது, இது எங்கள் பாட்டி இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுதான் நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்லா கனமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கு தான் என்னை மேலும் மேலும் தேட சொல்லுது. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துறதுக்கு மிக்க நன்றி. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு காமதேனு ஸ்டாச்சு. இது பாருங்களேன், உள்ளுக்குள்ளே லக்ஷ்மி இருக்கும். இங்கே கண் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பசுக்கிட்ட அந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்காங்க. ஸோ பூஜையில் வச்சு வழிபடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது ஒரு அழகான சொம்பு. உள்ளுக்குள்ளே நல்ல டின் கோட் இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு, பால் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, டின் இருக்கிறனால இதில் நீங்கள் நார்மலாக எல்லா லிக்யூடும் அதில் நீங்கள் வச்சுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக நம்ம தட்டினாலே அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ பியூர் குவாலிட்டியான அந்த பிராண்ட்ஸ் தாங்க இது. நல்ல டெப்த்தாக இருக்கும், உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டிங்க பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு தட்டினாலே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இப்போ ஏன் அதிரலை அப்படின்னா, அந்த புக்கியில் தரையில் சர்ஃபேஸில் இருக்கிறனால உங்களுக்கு சவுண்டு வரல. நீங்கள் கையில் தூக்கி வச்சு இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ரிங்காரம் கேட்குறது தெரியும். அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பிளேட்டு. நீங்கள் பாருங்கள், எதையா ஒன்று நீங்கள் மூடி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா அழுத்தமாக இருக்குது. ஏதாவது பாத்திரத்தை மூடி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அழுத்தமாக இருக்குது. அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முறியில் ஒரு பவுலு. இதுதாங்க இருக்கிறதுலே லாஸ்ட்டு பீஸ். நம்மள்கிட்ட முன்னாடி நிறைய நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே சுத்தமாக எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ எதுவுமே வரதில்லை. சரி, இது ஒன்று பாலிஷ் பண்ணி நம்ம ரிமைண்டராக வச்சுக்கோம் அப்படிங்கிறனால வச்சுருந்தேன். அதுவுமே இப்போ நம்ம சேல்ஸுக்கு எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி மாடலோ சரி, இல்லை இந்த முறி மாடலோ சரி இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியே வேணுனாலும் கடைகளில் கிடைக்கிற நம்ம அந்த ஒரு புதுசு தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரேராக தான் இருக்குது. நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு. ஸோ இது ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கும். ஸோ வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எதுக்காக இந்த மாதிரி குழிவாக இருக்குன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன சாப்பிடுவாங்க, ஒரு 40-50 இயர்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீனாக அந்த பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க அந்த வயல்வெளிக்கு போயிட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழிவான அமைப்பாக அந்த பொருள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா யோசிச்சு தான் நம்ம அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு குடத்தை மூடுற ஒரு குடம் மூடி. நார்மலாக பார்த்திங்கன்னா குடத்துக்குள்ள ஒரு சின்ன பிளேட்டை போட்டு நம்ம மூடி வைப்போம் நம்ம வீடுங்களில், சில்வர் பிளேட்டை. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டை எடுக்க முடியாது. நானும் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பிளேட்டை கை வச்சு நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு ஸ்பூனோ ஏதோ போட்டு அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பாருங்கள், அப்போ எப்படி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குமிழ் அதில் அழகாக வச்சு மேலே வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அதை அழகாக எடுக்கிறதுக்கு அதுவுமே பித்தளையில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மூடி வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம மூடி வச்சுக்க முடியும். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு வெங்கல வடிதட்டு. அந்த வடிதட்டை எப்படி ஒரு விசிறி சேஃபில் வார்ப்பாக வார்த்துருக்காங்க பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெங்கலம்னா என்ன, பித்தளை என்னென்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பித்தளையிலே பார்த்தீங்கன்னா கெட்டி பித்தளை அப்படிங்கிறது அது வெங்கலம் மாதிரி தான் தட்டினாலும் சவுண்டு வரும். ஸோ அதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வெங்கலத்தில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், எத்தனை இன்ச்சு இருக்குங்கிறத நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இது பாருங்கள், ஒரு அழகான நல்ல ஒரு களம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தான் தண்ணி பிடிக்கும். பெரிய அளவுக்கு வேணுன்னா நம்ம தனியாக வாங்கி கொடுக்கலாம். பட் நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரு பீஸ் தான். நீங்கள் சர்வ் பண்ணுறது கூட இதில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கறி அந்த மாதிரி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணுறது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறது தான் பயன்படும். ஏன்னா இதை போய் நீங்கள் எப்படி அடுப்பில் ஏற்ற முடியாது. ஏற்றணும்னா ஏற்றலாம். பட் ஆனால் 100 ml பால் காய்ச்சலாம். அதிகபட்சம் ஒரு 200 ml பால் காய்ச்சலாம் யாராவது ஒரு ஆளுக்கு. அவ்வளோதான் இதில் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 1/2 லிட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பூஜை பிளேட்டு. நல்லா என்கர்விங் பண்ணி நல்லா ஹேண்ட்மேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இதெல்லாம் அன்யூஸ்டு நல்ல ஒரு பக்கெட்டு. வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kgக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி கனமான பித்தளையில் கிடைக்கிறது ரொம்ப ரேர்.
மெலிசான பித்தளையில் கிடைக்கும். அப்படியே வாளி வந்து கையால் வளைச்சிங்கன்னா வளையக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் இது நல்லா 1.5 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே பக்காவான வெள்ளிக்கியம் இருக்குது. சேம் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதிகமாக வெயிட்டு தூக்கி பரிமாறும்போது இந்த கம்பி என்ன பண்ணுன்னா நம்ம கையை வலிக்கும். அது வந்து பரிமாறுறவங்களுக்கு தெரியும், வெயிட்டாக இருக்கும். இதில் ஏற்கனவே இருக்கும், லிக்யூட்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம பரிமாறும்போது நம்ம கையை வலிக்கும். ஸோ அந்த மாதிரி வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புடி நல்லா அழகாக ரோஸ் வுட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி 2 இருக்குது. இங்கே பாருங்களேன், 2 இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா 1 ரசம், 1 சாம்பார், 1 வத்த குழம்பு, 1 மோர், அந்த மாதிரி வைப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், அழகான ஒரு நல்ல ஒரு செம்படம். இந்த செம்படமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பக்காவான டின் கோட்டோட இருக்குது. பாருங்கள், நல்ல டின் கோட்டோட இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது இடியாப்பம் புளிகிறது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இடியாப்பம் வச்சுருக்கு, 4 சில்லு இருக்கும் அதில். அப்படி அழகாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா அழகாக இடியாப்பம் புளிடலாம். அடுத்தது ஒரு டிஃபன் கேரியர். இங்கே பாருங்கள், அழகான ஒரு டிஃபன் கேரியரு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கா? எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன். இதெல்லாம் நம்ம இப்போ ஃபங்க்ஷன்னா அந்த காலத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டுக்கு கொடுப்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 40 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கும். ஏதாவதுனா நாங்கள் போய் இந்த கல்யாண வீடு அந்த மாதிரி ஏதாவது போகணும் சொந்தக்காரங்க வீட்டிலனா இதில் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அடுத்தது இது பாருங்களேன், பெரும்பாலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமான சட்டிகள், இந்த சாம்பார் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் விரும்பி இந்த மாதிரி நம்மள்ட்ட நிறையா வாங்கியிருக்கீங்க. அடுத்து நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்பெஷல். இது 2 தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அது பாருங்கள், காது வச்சு எவ்வளோ ஒரு அழகாக ஒரு பெரப்பங்கூட அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. அதே மாதிரி சர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சர்வம் நம்பர் 1 குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கு திட்டத்திட்ட ஒரு 10 லிட்டர் தண்ணி இது வந்து பிடிக்கும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணாமல் இது 2மே யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. எதனால் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நிறையா வீடியோவில் நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொன்னதே கிடையாது. திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு க்ளீனாக கிடைக்காது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமர் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இதோட உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். 2மே பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நார்மலாகவே நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி எதாவது இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனா இதுவுமே வந்து ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. நம்ம இந்த பொருளில் போடுற காசு என்றைக்குமே வீணாகாது, இருக்க ஏறிட்டு தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேனுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன விலை விற்கிது, முன்னாடி என்ன விலை இருந்ததுன்னு. ஸோ இதில் போடுறதுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க இது. ஸோ இது என்றைக்குமே உங்களுக்கு வந்து வீணாகாது. அதுக்காக நான் வந்து உங்களை எல்லாருமே கடன் வாங்கி அந்த மாதிரி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த மீன் பண்ணி நான் சொல்ல, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. தேவையில்லைன்னா வாங்க வேணாம். தேவைப்படுது, இந்த பொருள் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நல்லா ஒரு அழகான ஒரு குமிழ் செம்படம் பாருங்கள். பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி கொட்டி வைக்கிற மாதிரி அழகாக இருக்குது, நல்லா அம்சமாக இருக்குது பாருங்கள். அதுதான் அதோட இது. அடுத்து ஒரு ட்ரம்மு. லாஸ்ட்டு நம்ம போட்ட எல்லா ட்ரம்முமே போயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அது ட்ரம்மு. ஸோ ரொம்ப நல்லா கண்டிஷனாக நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ தேவைன்னா சொல்லுங்கள். சேம் இந்த மாதிரி சட்டி. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு படி. லாஸ்ட் டைம் வேறு மாடல் போட்டிருந்தோம், இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு மாடல். ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.